அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட 4 வேதங்களில் ஒன்று. இந்த குர்ஆனுக்கு ஃபுர்கான் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இன்னும் பல்வேறு பெயர்களை குர்ஆனிலே இந்த குர்ஆனுக்கு சொல்லித் தருகிறார். குர்ஆன் என்று சொன்னாலே அதற்கு அர்த்தம் என்ன தெரியுங்கன்னா, ஓதப்படக்கூடிய ஒன்று. அது குர்ஆன். குர்ஆனை போன்று இந்த உலகத்திலே ஓதப்படக்கூடிய ஒரு இறைமறை வேறு எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி 3 வேதங்கள் இருக்கு. தௌராத், இன்ஜீல், ஜபூர், இதெல்லாம் காணாம போயிடுச்சு. ஆனால் குர்ஆன் ஓதப்படக்கூடிய ஒன்றாக ஓதியே இருந்துச்சு. அதுதான் வஹீன்னு சொல்றோம். மற்ற இறைமறைகள் அப்படியே ஒட்டுமொத்தமாக தௌராத்தை அப்படியே கொடுக்கப்பட்டது, எழுதப்பட்டது. குர்ஆன் மட்டும் அப்படி அல்ல. என்பதிலிருந்து ஓதுவீராக என்றுதான் தொடங்கியது. அப்படின்னா குர்ஆன் ஓதப்பட வேண்டிய ஒன்று. அப்படின்னா அந்த ஓதுவதை நாம் எப்படி ஓத வேண்டும்? குர்ஆனை சரியான முறையிலே ஓத கடமைப்பட்டவர்களாக இருக்கும். குர்ஆனை ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போல குர்ஆனை தவறுதலாக மாற்றி மாற்றி ஓதினால் அந்த குர்ஆனை நம்மை சபிக்கிறது. எத்தனை பேர்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள், ஆனால் அவர்களை குர்ஆன் சபிக்கிறது. குர்ஆனை ஓதுவதனுடைய நோக்கம் என்ன? நமக்கு நன்மை கிடைக்கணும். குர்ஆனுடைய சாபம் நமக்கு வரக்கூடாது, அதனுடைய கோபம் நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னா நாம் என்ன செய்யணும்? குர்ஆனை சரியான முறையிலே ஓத கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அரபி பாஷையில தான் இருக்கு. அரபி பாஷையை தெரிஞ்சுக்கிட்டா நாம குர்ஆன் ஓதிடலாம் இல்ல. என்று ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போகக்கூடிய நேரத்தில் நாம குர்ஆனை எடுத்து ஓதி அப்படியே சத்தமா ஓதணும். அரபியர்கள்லாம் பக்கத்துல வந்து அழுத ஆரம்பிச்சிடும். அரபி பேசி நல்ல அதுலேயே புலமை உள்ளவர்கள் நாம ஓதக்கூடிய குர்ஆனை கேட்டுட்டு அப்படியே அழுகுவாங்க. ஏன்? அவங்களுக்கு இது மாதிரி தஜ்வீதோட ஓத தெரியல. அரபி பேசுவாங்க, அவங்க தஜ்வீத் இல்லாம அந்த இலக்கணம் இதெல்லாம் இல்லாம அப்படியே அரபிகளை பேசுவார்கள். குர்ஆனை அரபியை எப்படி ஓத வேண்டும்? தஜ்வீதுடன் ஓதணும். பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான நல்ல செழிப்பான அந்த வார்த்தைகள், ஒவ்வொரு எழுத்துக்களும் சரியாக உச்சரிக்கும். அதில் எந்த ஒரு கோணமும் வரக்கூடாது. குர்ஆன்ல ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி உச்சரிக்க வேண்டுமோ அப்படி உச்சரித்தால்தான் நமக்கு நன்மை கிடைக்கும். ஒரு அல்ஹம்து அப்படிங்கிறத அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு ஓதுனான்னா அதனுடைய அர்த்தம் வேற. அல்ஹம்துக்கு வேற அர்த்தம், அல்ஹம்துக்கு அர்த்தம் வேற. இப்போ எழுத்துக்கள் சில கொஞ்சம் உச்சரிப்புகள் மாறிவிட்டாலும் அதனுடைய அர்த்தங்கள் மாறிவிடும். அதே போன்று அதனுடைய ஜபர் ஜேர் என்று சொல்லக்கூடிய ஹரக்கத்துக்கள் மாறிவிட்டாலும் அதனுடைய அர்த்தங்கள் மாறிவிடும். என்றால் இந்த குர்ஆனை சரியான முறையிலே தஜ்வீதுடன் ஓதுவது நம்முடைய கடமையாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். மிக மகிழ்ச்சியான ஒன்று, இங்கே 350 மாணவ மாணவிகள் குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஸ்கூலில் மதரசாக்கள் கூட இவ்வளவு பேர் ஓதுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 350 மாணவ மாணவிகள் குர்ஆனை இந்த உலக கல்வி படிக்கக்கூடிய தருணத்திலே குர்ஆனை மரணம் செய்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் 3வது படிக்கக்கூடிய ஒரு மாணவி குர்ஆனை முழுமையாக மரணம் செய்திருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள். காயல்பட்டினத்துல ஒரு பிள்ளை 7 வயசு 8 வயசு குர்ஆன் மனப்பாடம் பண்ணுச்சு அப்படின்னு பெருமையாக வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக வளம் வந்துச்சு. இந்த பிள்ளைகளுடைய இது தெரியலையே, ஆஹா என்று நான் ஆச்சரியப்பட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். மிகவும் பாராட்டிற்குரிய மகிழ்ச்சிக்குரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. சென்னையிலே தனா ஸ்கூல், அதிலே கூட இவ்வளவு ஹாஃபிஸ்கள் உருவாகி இருக்கின்றார்களா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறாங்க ஹாஃபிஸ்கள். ஆனால் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய இதுவரை எத்தனை ஹாஃபிஸ் இருக்காங்க?
மாஷா அல்லாஹ். 100க்கும் மேற்பட்டவர்கள் ஹாஃபிஸாக இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் நல்ல சிறந்த ஆலிம்களை கொண்ட ஹாஃபிஸ்களை கொண்டு இவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய ஹிஃப்துடைய கல்வி கற்றுத்தரப்படக்கூடிய ஒன்று மிகவும் மகிழ்ச்சிக்குரிய வரவேற்புத்தக்க ஒன்றாக இருக்கிறது. காரணம் என்ன? குர்ஆன் நம்மிடத்தில் வந்துவிட்டால் நம்முடைய மௌத்து வரை நாம வழி தவற மாட்டோம். என்னுடைய மகன் 2 மகன், ஒருத்தர் பிஇ படிச்சு இன்ஜினியர் ஐடியில் வேலை செய்கிறார், இன்னொருத்தர் நம்ம துறையில் 4 பேர் நம்ம கூட வந்திருக்கிறார். ஹாஃபிஸான ஒரு ஆஜினர்கள் வீட்டில் அல்ஹம்துலில்லாஹ் அந்த குர்ஆன் அவரிடத்தில் இருந்த காரணத்தினால் அவருடைய துறை ஐடியிலே சென்றாலும் கூட அல்லாஹ் அவரை பாதுகாத்து வந்திருக்கிறார். குர்ஆன் நம்மிடத்தில் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பாங்க. அவங்க எங்க போனாலும் சரி, நம்ம அங்க போய் வேலை செய்ய, இங்க போய் வேலை செய்ய, வெளிநாட்டுக்கு போய் அப்படி போய் பயப்பட தேவையில்லை. குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனுடைய கட்டளை வந்து விட்டால் நம்ம பிள்ளைகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை. குர்ஆன் இருக்குது. குர்ஆன் அவர்களை பாதுகாக்கும். அந்த வேலையை தான் இந்த ஸ்கூல் அல்ஹம்துலில்லாஹ் இந்த குழப்பமான காலத்தில் ஸ்கூல்ல எப்படியெல்லாம் வழிதவறி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்திகளை நாம் கேட்கின்றோம். இந்த குர்ஆனுடைய கல்வி, தீனுடைய கல்வி, இதோடு இந்த உலக படிப்பு 2600 மாணவ மாணவிகள் இங்கே கற்று சிறந்த ஒழுக்க சீலர்களாகவும் வெளியாகிறார்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த சேவையை கபூல் செய்வானாக. கியாமத் நாள் வரை இந்த டைம் ஸ்கூல் மூலமாக பல்வேறு சேவைகளை தீனுடைய இந்த சேவையோடு, தீனுடைய கல்வியோடு இணைந்து துன்யாவுடைய கல்வியும் நம்முடைய பிள்ளைகள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல அறிஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அதற்காக வேண்டி உழைக்கக்கூடிய பிரின்சிபால் மற்ற உஸ்தாத்மார்கள் அனைவர்களுக்கும் எல்லா விதமான ஒத்துழைப்பையும் அல்லாஹ் தன் தரப்பிலிருந்து மறைமுகமாக உதவி செய்வானாக என்ற துஆவோடு அல்ஹம்துலில்லாஹ் இந்த குர்ஆனை தஜ்வீதுடன் ஓதுங்கள். குர்ஆனை தஜ்வீதுடன் ஓதுங்கள். தஜ்வீத் அப்படின்னு சொன்னா என்ன? நான் குர்ஆனை கத்துக்கிட்டேன், தஜ்வீத் என்று சொல்றீங்களே, இதெல்லாம் கடையில் போய் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினா தஜ்வீத் அதை கூட சேர்த்து வாங்கிடலாமா? குர்ஆனை நம்ம சேர்த்துக்கலாமா? குர்ஆன் எனக்கு ஓத தெரியும், தஜ்வீத் புதுசா சொல்றீங்களே அது எங்க இருக்கு? இல்ல, தஜ்வீதும் குர்ஆனும் இணைந்தது. தஜ்வீதும் குர்ஆனும் இணைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஓதி காட்டுகின்ற நேரத்திலேயே தஜ்வீதோடு தான் ஓதி காட்டினார்கள். குர்ஆன் எழுதுவதாக தஜ்வீத் இல்லாம ஒரு குர்ஆன் இருக்கா அப்படின்னு சொன்னா இல்ல. தஜ்வீத்னா என்ன அர்த்தம்? அசல்ல லுகத்தில் சொல்வாங்க, அகராதியில ஜப்பத யுஜவ்விது தஜ்வீதன், நன்றாக ஆக்குதல், அழகாக ஆக்குதல், செம்மையாக ஆக்குதல் என்பது பொருள். ஆனால் குழப்பத்தில் என்ன தஜ்வீத் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்தையும் அதனுடைய மக்ரஜ் பிறப்பிடத்திலிருந்து அதனுடைய தன்மைகளுடன் தஜ்வீத் சட்டங்களுடன் பேணி அதனை நிறைவேற்றுவதற்கு தஜ்வீத் என்று சொல்லப்படும். இந்த தஜ்வீத் என்பது எப்பொழுது தோன்றியது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறங்கிய பொழுது இந்த தஜ்வீதும் இறங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த தஜ்வீத் என்ற இந்த கலை, இந்த க்ராத் என்ற கலை இருக்கிறதுனா 2 விதமாக இருக்கிறது. இதை 2ஆக நாம் பிரிக்கலாம். ஒன்று இல்மு தஜ்வீத், இரண்டாவது அமலு தஜ்வீத். ஒன்று இல்மு தஜ்வீத், இரண்டாவது அமலு தஜ்வீத். இல்மு தஜ்வீத் என்று சொன்னால் தஜ்வீதுடைய சட்டங்கள் என்று இருக்கிறது. உதாரணமா தஜ்வீதுல மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா மக்ரஜ். 29 எழுத்து இருக்கு அல்லவா? அரபி எழுத்துக்கள் எத்தனை சொல்லுங்க? 20 அலிஃப் பா தா தா சொல்லுங்க. சீன் ஷீன் ஸாத் இது எத்தனை எழுத்து இருக்கு? 29 எழுத்து இருக்கு அல்லவா?
இந்த 29 எழுத்துக்கும் ஒரு மஹ்ரஜ் இருக்கு. உதாரணமா ப அப்படிங்கிறோம். இந்த பாவம் எங்கிருந்து வெளியாகணும், அங்கிருந்து தான் அது வெளியாகணும், இல்லைன்னா எழுத்து மாறிடும். எப்படி தான் ப அப்படிங்கிறது இரு உதடுகள் இருக்கிறது. இரு உதடுகள், இந்த இரு உதடுகளையும் இணைக்கணும். ஈரமான பகுதி இப்படி ரெண்டையும் ஜாயின் பண்ணீங்கன்னா ப பி பு அப் இப் உப். பாவனுடைய மகர் அதனுடைய பிறப்பிடது இந்த இரு உதடுகளுடைய ஈரமானதாகும். இப்படி 29 எழுத்துக்களுக்கும் ஒரு இடம் இருக்கிறது. அங்கிருந்து தான் வெளியாக வேண்டும். வல்லாஹ் அஃரஜக்கும் மின் புத்தூனிக்கும். மனிதர்கள் வெளியானது ஒரு இடத்திலிருந்து, எங்கிருந்து? தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினார். மனிதனுக்கு ஒரு மகரஜ் இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் ஒரு மகரஜ் இருப்பதை போல 29 எழுத்துக்களுக்கும் மகரஜ் பிறப்பிடம் என்று இருக்கிறது. அந்த பிறப்பிடத்திலிருந்து தான் அதனை வெளியாக வேண்டும். ஒருத்தர் ஜவுளி கடையில போய் எனக்கு 1 கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னு கேட்டா கிடைக்குமா? மளிகை கடையில போய் எனக்கு மருந்து கொடுங்கன்னு கேட்டா கிடைக்குமா? இல்ல. எந்த பொருளை எங்கே வாங்க வேண்டுமோ அங்கதான் கிடைக்கும். அதுபோன்று ஒவ்வொரு எழுத்துக்களும் எங்கிருந்து வெளியாக்க வேண்டுமோ அங்கிருந்து தான் அதனை வெளியாக்க வேண்டும். வா என்று சொன்னோம். வா வா இருக்கிறதா? அந்த வா எங்கிருந்து வெளியாக்க வேண்டும்? நாவினுடைய நுனி, முன் 2 பற்களுடைய நுனி. வா 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 என்று சொல்ல வேண்டும். அந்த இடத்துக்கு பதிலாக வேற இடத்துல வச்சு நீங்க உச்சாரிச்சீங்கன்னா வா வராது. அப்ப வாவை நீங்கள் வேறு இடத்தில் இருந்து அதை போன்று சப்தம் வந்தாலும் அந்த எழுத்தினுடைய இது வராது, அர்த்தங்கள் மாறிவிடும். இன்னமு லா யஹிப்பு வாலிமீன் வலம் வாலிமீன். ரெண்டு வித்தியாசம். வலம் வாலிமீன் இது வாது, வாலிமீன் இது வா. வாது வா. இந்த ரெண்டுடைய மகரஜும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. 4 கடவாக்கள் இருந்து வா என்பது முன் நுனிப்பல்ல இருந்து வருது. எவ்வளவு தூரம் இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு எழுத்தையும் ஓசை அதை போன்று ஒப்பாக இருக்கலாம், ஆனால் அந்தந்த இடத்தில் இருந்து அதை உச்சரிக்கும். இதுல ரொம்ப கவனமா இருக்கும். என்ன சொன்னாங்க சொல்லுங்க. நம்ம ஓதக்கூடிய அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வவضعنا عنك وزرك الذي أنقض ظهرك. இந்த அன்கضங்கிறதுல வாதிங்கிறது வரணும். கடவாக்களுக்கு முன்னாடி தான் வரக்கூடாது. வா ஓதுரக் லா டக்குனு இந்த பக்கம் முன்னாடி வரணும். ரெண்டுக்கும் ஓசை ஒன்று மாதிரி தெரியும், அதனுடைய ஒப்பு இருக்கு. ஆனால் அந்தந்த இடத்தில் அதை உச்சரிக்க வேண்டும். அப்படி உச்சரித்தால்தான் அதனுடைய அர்த்தங்கள் வரும். அப்ப தஜ்வீதில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் எதுங்க? மஹ்ரஜ் என்பது 50% இந்த தஜ்வீதில் இந்த மஹ்ரஜ் தான் ரொம்ப முக்கியமான 29 எழுத்தினுடைய மஹ்ரஜ். இது அல்லாமல் நிறைய தஜ்வீதினுடைய சட்டங்கள் இருக்கு, எழுத்தினுடைய தன்மைகள் இருக்கு. உதாரணமா ஸ்வா அப்படிங்கிறோம். ஸ்வா அப்படிங்கிறத இதை ஹெவியாக மோட்டாவாக வல்லினமாக தெரியும். ஸ்வா என்பதற்கு பதிலாக ச அப்படின்னா அது மெல்லினமா போயிடும். அல்லாஹு ஸமத் அப்படிங்கிற அல்லாஹு ஸமத்னு அர்த்தம். ஸமத் அப்படிங்கிறது அர்த்தம் வேற, ஸமத் அப்படிங்கிறது அர்த்தம் வேறையாக போயிடும். ஸாத் என்பதில் தன்மை ஹெவியாக வரும், ச அப்படிங்கிறது லைட்டாக வரும். எழுத்து உச்சரிப்பு ஒரே இடத்துல தான் வரும். இரண்டுடைய மகரஜ் ஒன்றுதான், ஆனால் தன்மை வேறுபடுகின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல இஃபா இருக்கிறது. இஃபா, இத்பா, கல்கலா, உன்னா, இது போன்ற சட்டங்கள் எல்லாம் நிறைய தஜ்வீதினுடைய சட்டங்கள் எல்லாம் இருக்கு. இவைகள் எல்லாம் நாம் என்ன செய்யணும்? தெரிந்து அதன் பிரகாரம் நம்ம அந்த குர்ஆனை ஓதுவது நம்ம மீது கடமையாக இருக்கிறது. இப்ப நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தஜ்வீதுங்கிறது 2 வகையாக இருக்கு. ஒன்று இல்மு தஜ்வீத், இரண்டாவது அமலு தஜ்வீத். இல்மு தஜ்வீத் இந்த மஹ்ரஜ் எங்கிருந்து வருது? சிஃபாத் என்ன, எப்பா எங்கிருந்து வருது, இதுதான் என்ன, கல்கலா என்ன, உன்னானா என்ன, இதெல்லாம் இல்மு. அதை பற்றி உண்டான கிதாபே இருக்கு, அதை பற்றி உண்டான கிதாப் இருக்கு. அதை நீங்க சட்டங்களை படித்து அதன் அமல், இது இல்மு. இன்னொன்று அமல். அந்த இல்மை எடுத்து அதை நடைமுறையில் கொண்டு வருவது அமல் தஜ்வீத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்தது இல்மு தஜ்வீத். எதுல? அமல்ல தான் இருக்கு. இல்மு தஜ்வீத் என்பது சட்டங்களாக ஒதுக்கப்படவில்லை. குர்ஆன்
சட்டம் எல்லாம் குர்ஆனுடைய எழுத்து எத்தனை அப்படின்னா தொண்டையுடைய 6 எழுத்துக்கள் குர்ஆனுடைய எழுத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனா இது மாதிரி செய்யறது இல்லை. எங்க இந்த மாதிரி குர்ஆன்ல செய்யணும் இதுமாவுடைய எழுத்து இரமாவுள்ள 6 எழுத்து கரெக்டா சொல்றாரு. இக்லாமுடைய எழுத்து எது பா, இது ஒரு எழுத்து. இக்மாவுடைய எழுத்துன்னா 15 கரெக்டா ஒப்பிக்கிறார். குர்ஆன் ஓதும்போது அதை இக்லா செய்யறது இல்லை, உன்னா செய்யறது இல்லை. சட்டம் தெரியுது, இல்மு இருக்குது, ஆனா அமல் இல்லை. இல்மு இருக்குது, அமல் இல்லை. அப்ப நாம் இல்மையும் படிக்க வேண்டும். அதை விட மிக முக்கியமானது எது? அமலும் தஜ்வீது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இக்ஃபா 15 எழுத்துக்கள், இல்முடைய 6 எழுத்துக்கள் அப்படிலாம் இந்த ஹதீஸ்ல இல்ல. அப்ப அமல் இருந்தது. சஹாபாக்கள் குர்ஆனை தஜ்வீதோடு அமலிலே அவர்கள் ஓதி காட்டினார்கள். அது அமலிலே இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அமல் என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 29 எழுத்துக்கள் இருக்கிறதா, இது எத்தனை இடத்திலிருந்து வருது தெரியுங்களா? 29 எழுத்துக்கும் பிறப்பிடங்கள் இருக்குன்னு சொன்னோம். மொத்தம் எல்லாம் சேர்த்து 5 இடத்திலிருந்து வெளிவரும். மொத்தமே எத்தனை இடம்? 5 இடத்திலிருந்து இந்த 29 எழுத்துக்களும் 5 இடத்திலிருந்து வெளிவரும். முதலாவது இடம் எங்க அப்படின்னு சொன்னா கௌத், வாயுடைய காலியான பகுதி. வாயை ஆடுறவங்க அந்த இடத்துல காலியான பகுதி இருக்கிற ஓட்டையா இருக்கிறவா அந்த இடத்துக்கு கௌத் என்று சொல்லுவாங்க. அங்கிருந்து சில எழுத்துக்கள் வெளியாகிறது. இரண்டாவது எங்க? தொண்டை, தொண்டையிலிருந்து சில எழுத்துக்கள் வெளியாகிறது. மூணாவது நாக்கு, இந்த நாக்கிலிருந்து தான் அதிகமான எழுத்துக்கள் வெளியாகிறது. நாலாவது இரு உதடுகள், நாலாவது இரு உதடுகள். ஐந்தாவது மூக்கங்கள். ஐந்தாவது இந்த 5 இடத்திலிருந்து தான் 29 எழுத்துக்கள் வெளியாகும். மக்ரஜ் என்று சொல்லுவாங்க. அது 17 இருக்கு. எத்தனை எழுத்து இருக்கு? 17. 29 எழுத்துக்கள், 17 மக்ரஜ்கள் 5 இடத்திலிருந்து வெளியாகும். சுருக்கமா 29 எழுத்துக்கள், 17 மக்ரஜ், 5 இடம். இப்படி சுருக்கமாக நீங்க இந்த மக்ரஜை பற்றி நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இதை நீங்கள் கிதாபுல ஒவ்வொரு எழுத்தும் எங்கிருந்து வருகிறது, அதை எப்படி நாம் உச்சரிக்கணும் அப்படிங்கிறதை பற்றி உண்டான அந்த இல்மு தஜ்வீது இந்த காலத்துல இந்த அமல் வரணும்னு சொன்னா இல்மு நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக கொண்டிருக்கிறது. எனவே இந்த இல்மு தஜ்வீதோடு இந்த அமல் தஜ்வீதை நாம் என்ன செய்யணும்? கொண்டு வருவது நம்ம மீது கடமையாக கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்து இந்த இஃபா, இத்காம், உன்னா, கல்கலா இது போன்ற இந்த சட்டங்கள்லாம் இருக்கிறது அல்லவா, இதன் மூலமாக இன்னொரு பலனும் நமக்கு வருகிறது. என்ன பலன் தெரியுங்களா? குர்ஆனை அழகாக ஓதக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. ஒரு குர்ஆனை தஜ்வீத் இல்லாமல் ஓதுவதற்கும் தஜ்வீதுடன் ஓதுவதற்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு குர்ஆனை அழகான முறையிலே தஜ்வீதுடன் ஓதுவாரேயானால் அதை கேட்பதற்கு இன்பமாக இருக்கும். உலகத்திலே மிகச்சிறந்த காரிகளில் ஒருவர் காரி அப்துல் பாசித், கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூடியூப்ல போட்டீங்கன்னா காரி அப்துல் பாசித் அப்படின்னு இவருடைய கிராத்தை கேட்டு எத்தனை பேர்கள் முஸ்லிமாக இருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் ஒரு தடவை வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே இருந்தவர்கள்லாம் மாற்றார்கள், கிறிஸ்தவர்களும் வேறு வேறு இதை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதுல காரி அப்துல் பாசித் அவங்கள குர்ஆன் ஓத சொன்னாங்க. அவங்கள குர்ஆன் ஓத சொன்னாங்க. அதுல பெரும் பெரும் தலைவர்கள், பல நாட்டு மன்னர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார்கள். மாற்று கிறிஸ்தவர்கள், பல மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. காரி அப்துல் பாசித் அவங்க குர்ஆன் ஓதுறாங்க. தஜ்வீதோடு ஓதுறாங்க. இப்ப நான் ஓதி காமிச்சல என்ன சொல்ல ஓதி காமிச்சல் சூரத்து தஜ்வீதோடு இருந்துச்சா, தஜ்வீதெல்லாம் இருந்தா. இது போன்று இதை விட அற்புதமாக ஓதக்கூடியவர்கள் யாரு? காரி அப்துல் பாசித். உலகத்தினுடைய அவங்க ஒப்பாத்தாயிட்டாங்க. அவங்க குர்ஆனை ஓத ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் மாற்று சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க. பல பல தலைவர்கள், பெரும் பெரும் தலைவர்கள் அங்க இருக்கிறாங்க. காரி அப்துல் பாசித் அவங்க ஓதறதை கேட்ட உடனே முஸ்லிம்களை விட கிறிஸ்தவர்களும் மாற்றார்களும் அதை கேட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சாங்க.
அதை ஓத 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 மாற்றார்கள் எல்லாம் அவர்களை அறியாமல் கண்ணிலிருந்து கண்ணீர் அப்படியே மலமாக வருது. ஓதி முடிச்சுட்டாங்க. ஓதி முடிச்சதுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய ஒரு மாற்று அறிஞர், ஒரு நாட்டுடைய தலைவர், அவர் ஒரு கிறிஸ்தவர். அவரிடத்துல கேட்கப்பட்டது, என்ன அவர் குரான் ஓதுறாரு, பைபிள் படிக்கலையே, அவர் குரான் ஓதுறாரு, அதை கேட்டு நீங்க அழுகுறீங்களே, உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரிவிச்ச, என்ன இது அப்படின்னு அவர் சொன்னாரு, என்னையே அறியாமல் இந்த குரானுடைய வசனங்கள் கட்டி போட்டது, என்னை அறியாமல் என்னுடைய கண்களிலிருந்து அதை கேட்டு மாறி மாறியாக தண்ணீர் வந்தது, என கட்டுப்படுத்த முடியல. ஏன்? குர்ஆனை தஜ்வீதோடு ஓதற்காக. குர்ஆனை எப்படி முறையாக ஓத வேண்டுமோ அப்படி தஜ்வீதோடு அழகாக நீங்கள் ஓதுங்கள். உங்களுடைய குர்ஆனை கேட்டு பலருடைய உள்ளங்களை மாற்றக்கூடிய ஒரு சக்தி எதுக்கு இருக்கிறது? குர்ஆன் தப்பு தப்பா உச்சரிப்பு இல்லாம தஜ்வீத் இல்லாம ஓதுனீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தோழர், அதாவது நீதத்திற்கு என்று ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை ஆண்டவர்கள் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கலீஃபாக்களில் 4 கலீஃபாக்களில் ஒருவர். அவங்க எப்படி முஸ்லீம் ஆனாங்க தெரியுங்களா? அவங்க முதல்ல வாளை எடுத்துக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இருந்தாங்க. சொல்லுவாங்க, வாள் எடுத்து சூளுரைத்து வல்லல் நபியை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய அருமை சகோதரி ஓதிய குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு முஸ்லிமாக ஆனார்கள். குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு என்ன முஸ்லிமாக ஆனார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதிய விதம் அப்படி. உண்மையிலே குர்ஆனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் இருக்கிறது, ஒரு சக்தி இருக்கிறது. அப்படி அந்த சக்தி நம்மிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி ஓதணுங்க? சொல்லுங்க. குர்ஆனை எப்படி ஓதணும்? எப்படி ஓதணும்? தஜ்வீதுடன் ஓத வேண்டும், முறையாக ஓத வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி உலாயிக யுமினூன பிஹி. இந்த இறைவரை கொடுக்கப்பட்டவர்கள் அதனை எப்படி ஓத வேண்டுமோ அப்படி ஓதினால்தான் அந்த குர்ஆனை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். வரத்தில் குர்ஆன தர்தீலா. குர்ஆனை எப்படி ஓத வேண்டும்? நிறுத்தி நிறுத்தி நிதானமாக சரியான முறையிலே அதை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையாக சொல்லித் தருகிறார் என்றால் அந்த நிறைந்த மாணவ மாணவிகளே, அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் இங்கே குர்ஆனை மரணம் செய்கின்றீர்கள், அதை உங்களுடைய பண்புகளிலே பதிவு செய்து வருகின்றீர்கள். இந்த நேரத்திலே இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ அதற்கு வந்தாங்க ஒரு குர்ஆன் நாங்க கேட்டோம் அப்படின்னு நீங்க போகக்கூடாது. பல விஷயங்கள் தஜ்வீதுடைய பல விஷயங்கள் உங்களுக்கு சுருக்கமான நேரத்திலே சில குறிப்பான விஷயங்களை மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய சொல்லலாம், விரிவாக சொல்வதற்குண்டான ஒரு நேரம் இல்லை. சுருக்கமாக உங்களுக்கு இந்த தஜ்வீதுடைய சிறப்பை பற்றி, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே குர்ஆனை எப்படித்தான் ஓத வேண்டும்? தஜ்வீதோடு முறையாக ஓத வேண்டும் என்ற உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஓதக்கூடிய கிராமத்தை நல்ல குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர்களிடத்தில் ஓதிக்காதீங்க. நீங்க ஓதிக்காதீங்க. உங்களுடைய உஸ்தாதுகள் இருக்கிறார்கள், நல்ல சிறந்த இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஆபிர்கள், நல்ல அழகாக ஓதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் உங்களுடைய கிராத்தை ஓதி காட்டி நம்முடைய கிராத்தை என்ன செய்யணும்? சரி செய்யணும். உங்கள் மீது கடமை. நம்ம போன் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு, போன ரிப்பேர் ஆயிடுச்சு, நம்ம என்ன செய்யணும்? டாக்டர் கொண்டு போய் காமிப்போம். டாக்டர் கொண்டு போய் காமிக்கணும்னா எங்க போவோம்? செல்போன் கடைக்கு போவோம். இந்த மாதிரி சரியா ரிங்கே ஆக மாட்டேங்குது, ரிங்கு சரியா வர மாட்டேங்குது, போன் போக மாட்டேங்குது. உடனே அவர் என்ன செய்யற? ரிப்பேர் பண்றாரு, அது கூட கரெக்ட் ஆயிடுச்சு. நம்ம உடல்ல ஏதாவது காய்ச்சல் தலைவலி வந்துருச்சுன்னா யார்கிட்ட போறோம்? டாக்டர்கிட்ட போறோம். வண்டி ஓட்டிக்கிட்டே போறோம், பார்த்தா திடீர்னு என்ன செய்யுது? வண்டி நின்றுச்சு.
அல்லது காத்து போயிடுச்சு, அது சரியா வரல, அது ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு, எங்க போவோம் சொல்லுங்க? மெக்கானிக் போவோம். அப்ப ஒவ்வொன்றையும் யாரிடத்திலே சரி செய்ய வேண்டுமோ அவர்களிடத்திலே சென்றால்தான் அது சரியாகும். குர்ஆன் மட்டும் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு, ஓதுறதுல ஆயிடுச்சுன்னு சொன்னா அது சரி பண்றோமா? இதுக்கு முன்னாடி மெக்கானிக் நம்ம போறோமா? எத்தனை பேர் நாம போறோம்? நாம் நினைக்கிறோம் நான் ஓதுறதுதான் ரொம்ப சிறந்தது, நான் ஓதுவதுதான் சிறந்தது, என்னை போல அழகா ஓதுறது யார்? நான் டைம் ஸ்கூல்ல ஹிப்ஸ் ஓதி கொண்டிருக்கிறேன், என்னுடைய குர்ஆன் சிறப்பானதாக இருக்கும், அல்லாஹ் இருப்பாராக. அதே போன்று அதே நேரத்தில் உங்களுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய அந்த உஸ்தாதுகளிடத்திலே உங்களுடைய திலாவத்தை மீண்டும் மீண்டும் அதை என்ன செய்து கொள்ள வேண்டும்? பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். நான் ஓதுறது கேட்டு பாருங்க, எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, தஜ்வீத் இல்லாமல் இருக்குது, அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கல என்று நீங்க என்ன செய்யணும்? அதை சரி செய்து கொள்ள வேண்டும். கடந்த சனிக்கிழமை கூட ஒரு குர்ஆனுடைய மஜ்லிஸ் நடந்தது. ஒரு 1.5 மணி நேரம் பலர்களும் காரிகளும் ஓதினார். அதில் உங்களை போன்ற மாணவ செல்வங்கள் அரபிக் கல்லூரியில் மாணவர்கள் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காமிச்சாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் செல்போன்ல அதை எது பார்க்குறாங்க, கேட்குறாங்க, மிமிக்ரி பண்ணுறாங்க. அதாவது அவர் மாதிரி பேசுறது, அவர் மாதிரி நடிக்கிறது, அவர் மாதிரியே பாடுறது. அதுல நம்முடைய பிள்ளை நாம அவர் மாதிரியே பாடுறார், அவர் மாதிரியே பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகள் அதிலே கவனத்தை செலுத்துகின்றார்கள்.